இப்ப நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஆமா, தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகம் என்ன செஞ்சிட்ட அப்படின்னா, தமிழ்நாடுல இருக்கிற வாக்காளர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மாற்றம் வேணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு பகுதியில் வாக்களித்து இன்னைக்கு வேறு ஒரு பகுதியில் ஒரு அரசாங்கம் பெரும்பான்மை இருந்ததோ இல்லையோ அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பெரும்பான்மையாக வாக்கு அளித்து இருக்கிறாங்கன்னு சொல்லி, சரியா? ஆனா இந்த ஜனங்கள் யாரு அப்படின்னா, இவர்கள் தேவனுடையவர்கள் கிடையாது. அவங்க என்னது அப்படின்னா, பொதுவா வாழக்கூடிய ஜனங்கள், சரியா? அவங்க மாற்றத்தை விரும்பி மாற்றத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. அதே போல இன்னைக்கு என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைய நம்மெல்லாம் இருக்கிறோம், சரியா? சபைன்னு சொல்லிக்கிறோம், விசுவாசின்னு சொல்லிக்கிறோம். இந்த தேர்தலில் யாரெல்லாம் வாக்குக்கு பணம் வாங்குனீங்க, யாரெல்லாம் வாக்குக்கு பணம் வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே வாக்கு அளிக்க வேண்டியது ஒரு இந்திய குடிமகனுடைய மேல விழுந்த பிரதானமான, ஆமா, அது பிரதானமான கடமைன்னு சொல்லுகிறத விட பிரதானமான ஒரு காரியங்க. இந்த காரியத்தை செய்வதற்கு நீங்க ஒருவேளை அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் இடத்துல நீங்க பணம் வாங்கி வாக்கு செலுத்திருப்பீங்க அப்படின்னா, உண்மையிலே நீங்க தேவனுக்கு முன்பாக ஒரு கொடிய குற்றவாளி. அது நம்ம பணம் தானே கொடுக்கிறாங்க. ஆமா, தேவ பிள்ளைய நல்ல கவனி. ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்குன்னு தெளிவா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க. ராயனுக்கு போயிட்டு அப்படின்னா அது வேறு விதத்துல, அது அரசாங்கத்தின் மூலமாக அது வருகிறது அப்படின்னா அது தவறு கிடையாது. ஆனா இப்போ வாக்களிப்பதற்காக அந்த பணத்தை நம்ம பெற்றிருப்போம் அப்படின்னா, அது நமக்கு எப்படிப்பட்ட பணம் அப்படின்னா, தேவ பிள்ளைய நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தையை புரட்டும். பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தையை புரட்டும். அப்போ நீ இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கிற, வாக்களிக்க நீ ஒரு கிறிஸ்தவன் சொல்ற, சபைக்கு ஷோல்டர் பேக் போட்டுட்டு போறேங்கிற, தோல்ல துண்டை போட்டுறேங்கிற, பெண்வஸ்திரம் தரித்திருக்கிறேன்னு சொல்ற, இதெல்லாம் போட்டு பணம் வாங்கினீங்களா, வாங்கி வாக்களித்தீங்களா? ஆமா, அதனால தான் தேவ பிள்ளையை நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சொல்லிக்கிறோம், ஆமா, லஞ்சம் வாங்கியிருக்கிறோம். இதுல வேற நம்ம ஜெபிக்கிறோம். எதுக்கு ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, தேசத்துல லஞ்ச ஊழல்கள் இல்லாத ஒரு ஆட்சி வரணும் ஆண்டவரே, தேச லஞ்ச ஊழலில் இருந்து விடுபடணும் ஆண்டவரே, முதல்ல லஞ்ச ஊழல் இல்லாத சபை வரணும் ஆண்டவரே. நம்ம விசுவாசி, நம்ம ஒரு பகுதியில் ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறோம் விசுவாசியே, அதே பகுதியில் ஊழியக்காரர்கள் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறோம்? இன்னைக்கு செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, நீ உண்மையா இருந்த வெட்கப்படு, துக்கப்படு, தேவ சமூகத்தில் போய் மனங்கசந்து அழுதுரு. ஆமா, இன்னைக்கு ஊழியக்காரர்கள் அரசியல்வாதிகள் இடத்துல இன்னைக்கு என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, சபைக்கு சபை ஊழியக்காரர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க போய் அவங்க ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்காக என்ன செய்திருக்கிறாங்க, வேட்பாளர்களிடத்துல பணம் வாங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வேட்பாளரிடத்திலையும் அப்படியெல்லாம் நீ பணம் வாங்கியிருந்த அப்படின்னா, இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய ஊழியன் என்று சொல்லி பணம் வாங்கின ஊழியக்காரனே, நீ வெட்கப்படு, நீ துக்கப்படு, நீ கூனி குறுகி போ, தேவ சமூகத்தில் போய் விழுந்து மனம் கசந்து அழுது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமல்ல என்று சொல்லி எபிரேயர் 4:13 சொல்லுகிறது. ஒண்ணு மறைவு கிடையாது. நீ வாங்கின எத்தனை ஆயிரம் ரூபாய் வாங்கினியோ, ஆமா, அது எல்லாம் உன்னுடைய சபை பேர்ல, உன் பேர்ல அங்க எழுதப்பட்டிருக்கும். நீ தப்ப முடியாது. நீ என்னது போலியா இருந்துட்டு இதுல வேற சபை என்ன ஜபம், லஞ்ச ஊழல் இல்லாத அரசாங்கம் அமையன ஆண்டவரே. நம்ம தானே லஞ்ச ஊழல மதைய வாங்குறோம். ஏது ஓட்டு போடுறதுக்கு நம்ம சபை பேர்ல நம்ம யாரு சொல்றோம்? நம்ம பிளாஸ்டர் இல்ல பாஸ்டர். ஆமா, நம்ம யாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? போய் ரைட் ரெவரண்ட் அப்படிங்கிறோம். பக்கத்துல வர்றவன் அவனுக்கு வாயில இருந்து என்னது, அவர் ரைட் ரெவரண்ட் சொல்லிட்டாருன்னா அப்ப நம்ம லெஃப்ட் ரெவரண்ட் சொல்லிடுவோம். நான் லெஃப்ட் ரெவரண்ட் சொல்லி எவ்வளவு பேர் காசு வாங்கி இருக்கிற. ஆமா, இப்ப ரைட் ரெவரண்ட் லெஃப்ட் ரெவரண்ட். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, இப்ப அவர் ரைட் ரெவரண்ட், இவர் லெஃப்ட் ரெவரண்ட். அப்ப நம்ம என்ன சொல்ல, நம்ம பிஷப் சொல்லுவோம். ஆமா, இவர் பிஷப். அப்புறம் இன்னொருத்தர் பாப்பாரு, இப்ப நம்ம என்ன சொல்ல, நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, இப்படி எல்லாம் டாக்டர், பிஷப், ரைட் ரெவரண்ட், லெஃப்ட் ரெவரண்ட், பிளாஸ்டர் எல்லாரும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பணம் வாங்கி இருக்கிறோம்ல, பாஸ்டர். ஆமா, அப்போ நம்ம என்ன அப்படின்னா,
நம்ம தான் லஞ்ச ஊழல நம்ம தான் முதல் செஞ்சிருக்கிறோம். ஆமா, இதுல வேற நம்ம என்ன ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே லஞ்ச ஊழல் இல்லாத அரசாங்கம் வரணும். ஐயையோ, அப்படின்னா என்னது? நீ தானே முதல்ல செஞ்சிருக்கிற. வாக்களிக்கிற வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகன் மேல விழுந்த பிரதானம். அந்த பிரதானத்துக்கு வாக்களிக்க யாரு நமக்கு பணம் தந்தாலும், மனவாட்டி சபையே, விசுவாசியே, ஊழியனே, நீ என்ன சொல்லணும்? எந்த பணமும் எங்களுக்கு வேண்டாம், சரியா? உங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய பகுதி, நாங்க வாக்கு அளிக்க வேண்டிய தினத்துல கட்டாயமாக நாங்க என்ன செய்வோம்? வாக்களிப்போம். எங்களுக்கு யாருக்கு வாக்களிக்க நாங்க விரும்புகிறோமோ அவருக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவங்ககிட்ட சொல்லி இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்மெல்லாம் என்ன செய்திருக்கிறோம்? பணத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு பணத்தை வாங்கினோம். ஒருவேளை நீ பணம் வாங்காமல் இருந்திருந்தா கூட அவங்கெல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. நீலாம் பணத்தை வாங்கினால தான் அவங்கள தோத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தேவ பிள்ளைய இன்னைக்கு என்ன அப்படின்னா, சபைகள் எல்லாம் இன்னைக்கு எங்கே போயிட்டு பணத்துக்கு பின்னாடி பாலாய் போயிட்டு, ஆமாம், எங்கே லஞ்ச ஊழலுக்குள்ள போயிட்டு பரிதானம் வாங்கினது, வாக்களிப்பதற்காக பரிதானம் வாங்கினீங்க. அப்போ தேவ பிள்ளை என்று சொல்லுகிற நீங்க வெட்கப்படுங்க, மனம் கசந்தாலுங்க. தேவ சமூகத்தில் தாவீது எனக்கு ஏற்றவன் என்று ஏன் சொன்னாங்க? அவனிடத்துல குற்றத்தை சொல்லும் போது தாவீது தேவ சமூகத்தில் விழுந்து, ஆமா நான் தான் பாவி, நான் தான் குற்றவாளி, இது உண்மை அப்படின்னு சொல்லி கடந்ததுனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று, என் சித்தத்தை செய்வான் என்று சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஆமா, தேவனுடைய ஊழியன் என்று சொல்லுகிறோம், விசுவாசி என்று சொல்லுகிறோம், வாக்களிக்க பணம் வாங்கி இருக்கிறோம், சபையில ஊழியக்காரன் பணம் வாங்கி இருக்கிற, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி இதுல வேற கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிற. நீங்க தான் வருவீங்க. ஆண்டவர் என்னோடு பேசினார். எந்த ஆண்டவர் உன்னோடு பேசினார்? ஆமா, உன்னோடு பேசின ஆண்டவர். இவங்க தான் வருவாங்கன்னு சொன்னி அவங்க சொன்னவங்க வந்தாங்களா? வரல. அப்படின்னா உன்னோடு பேசினது எந்த ஆண்டவருங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாரு. தேவ பிள்ளைய இன்னைக்கு என்ன அப்படின்னா, மனம் போன போக்குல ஊழியக்கார விசுவாசி எங்க பணத்துக்கு பின்னாடி இன்னைக்கு அடிமையாகி இன்னைக்கு என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம்.